Hello students, இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து forms of organizing public sector enterprises. Previous வீடியோல வந்து நம்ம வந்து public sectorனா என்ன, private sectorனா என்ன, global enterprisesனா என்ன அப்படின்றத நம்ம வந்து ஒரு introduction part மாதிரி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ வந்து அந்த பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் இருக்கு இல்லையா, அந்த பப்ளிக் செக்டார் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து என்ன ஃபார்மில் வந்து அதை ஒருங்கிணைச்சு ஆர்கனைஸ் பண்ணி கவர்மெண்ட் வந்து நடத்துது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த சாப்டருடைய ப்ரீவியஸ் வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது இந்த சாப்டர் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். Government's participation in business and economic sectors of the country needs some kind of organizational framework to function. ஸோ பப்ளிக் செக்டர் அப்படின்னாலே என்னது, கவர்மெண்ட் எடுத்து நடத்தக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ் தான் வந்து பப்ளிக் செக்டார்ஸ். ஓகேவா, கவர்மெண்ட்டினுடைய தலைமையில் தான் வந்து அந்த ஆர்கனைசேஷன்ஸ் அந்த என்டர்பிரைசஸ் எல்லாமே நடக்கும். ஸோ கவர்மெண்ட்டினுடைய பார்ட்டிசிபேஷன் எதில், பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஒரு கண்ட்ரியினுடைய பிஸ்னஸில், ஒரு கண்ட்ரியில் நடக்கக்கூடிய பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியான துறைகளாக இருந்தாலும் சரி, எக்கனாமிக் பேஸில் இருக்கக்கூடிய எல்லா செக்டார்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். நார்மலாகவே வந்து ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனில் பார்த்தீங்கன்னா சோல் ப்ராப்பரேட்டர்ஷிப்னா அவருக்கான சில அந்த பிஸ்னஸுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை அவரே வந்து நிர்ணயித்து அவர் ஃபாலோ பண்ணிக்குவார். இன்கேஸ் கம்பெனி இல்லை பார்ட்னர்ஷிப் அப்படின்னு எடுக்கும் பொழுது அந்தந்த கம்பெனிங்களுக்கு ஏற்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டு அந்த பிஸ்னஸை வந்து கைட்லைன்ஸை பொறுத்து அவங்க அந்த பிஸ்னஸை வந்து கொண்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட்டினுடைய ஒரு பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் அப்படின்னும் பொழுது அந்த ஆர்கனைசேஷனுக்கான ஃப்ரேம் ஒர்க், ஓகேவா, எப்படி வந்து அந்த துறை செயல்படணும், எப்படி அந்த செக்டார் வந்து செயல்படணும், என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அதில் எல்லாத்துலேயுமே கவர்மெண்ட்டினுடைய பார்ட்டிசிபேஷன் அப்படின்றது வந்து இருக்கும். ஸோ we have studied the forms of business organization in private sector, sole proprietorship, partnership, Hindu undivided family, cooperative and company. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே என்ன மாதிரியான ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சு அந்த பிஸ்னஸை வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்றத ப்ரீவியஸ் லெசன்லேயே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த சார்ட் வச்சு நம்ம பார்க்கலாம். ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் எக்கானமி. ஸோ இந்திய பொருளாதாரம் அப்படின்றது வந்து எதை நம்பி இருக்கு, பப்ளிக் செக்டார் அண்ட் ப்ரைவேட் செக்டார், பொதுத்துறை தனியார் துறை, இது ரெண்டத்தையும் பேஸ் பண்ணி தான் ஒரு நாட்டினுடைய எக்கானமி அப்படின்றதே, பொருளாதாரம் அப்படின்றதே வந்து நம்பி இருக்கு. பப்ளிக் செக்டாரில் பார்த்தீங்கன்னா அதை வந்து 3 இதில் பிரிச்சிருக்காங்க. ஒன்று டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்ஸ், ஸ்டாச்சுட்டரி கார்பரேஷன், கவர்மெண்ட் கம்பெனிஸ். ஸோ டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்ஸ் அப்படின்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட் இருக்குது, போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இருக்குது, இல்லை இந்த பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ரேடியோ, தூர்தர்ஷன், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் அது. ஓகேவா, விமானத்துறை இருக்கலாம். ஓகேவா, ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக வந்து கவர்மெண்ட்டு கீழே வந்து செயல்படும். இதுதான் வந்து டிபார்ட்மெண்ட் அண்டர்டேக்கிங். ஓகேவா, ஒரு பப்ளிக் செக்டார் வந்து தொடங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அதனுடைய உதவியோடு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்ஸ் எல்லாமே வந்து நடக்குது. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் அண்டர்டேக்கிங்ஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபார் கிரியேட்டிங், இம்ப்ரூவிங் அண்ட் மெயின்டைனிங் எ பப்ளிக் செக்டார். ஓகேவா, ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு முடிவுகளாக இருந்தாலும் சரி, நிர்வாகமாக இருந்தாலும் சரி, இம்ப்ரூவைசேஷனாக இருந்தாலும் சரி, அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு, அது ரயில்வே டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், கவர்மெண்ட்டுக்கு தலைமையின் கீழே வரக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும். அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஆனால் இட் இஸ் ஆப்ரேட்டட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் கவர்மெண்ட். ஸோ இவங்களையெல்லாம் வந்து ஆப்ரேட் பண்ணுறது யார் அப்படின்னா அமைச்சரவை தான் வந்துட்டு, கவர்மெண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி தான் வந்து இந்த டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்ஸை வந்து அவங்க வழி நடத்துகிறாங்க. ஸோ ஒவ்வொரு துறைக்கும், இப்போ ரயில்வே டிபார்ட்மெண்ட்னா ரயில்வே துறைக்குன்னு ஒரு மினிஸ்டர் இருப்பாங்க.
இல்லையா? இப்போ போஸ்டல் டிபார்ட்மெண்ட்னா அதுக்கு ஒரு மினிஸ்டர் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து அந்த துறையில் அந்த டிபார்ட்மெண்ட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்குமே வந்து அவங்க தான் ரெஸ்பான்சிபிள். அந்த மினிஸ்டர் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிட்டு அதை சரியான முறையில் டைரக்ட் பண்ணி வழி நடத்துவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு சுப்பீரியராக ஒரு ஆஃபீஸர் இருப்பாங்க. ஓகேவா? அவங்களுக்குன்னு ஒரு ஹையர் அஃபீஷியல் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மினிஸ்டர்ஸ்க்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுறவங்களா இருப்பாங்க. இப்போ புரிஞ்சுதுங்களா? ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து அவங்களுக்குன்னு ஒரு தலைமை இருக்கும். ஓகே, ஹையர் அஃபீஷியல்ஸ் இருப்பாங்க. அந்த ஹையர் அஃபீஷியல் டிபார்ட்மெண்ட்டில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கு போகும். ஹையர் அஃபீஷியல்ஸில் இருக்கவங்க அந்த அந்த துறைக்கான மினிஸ்டர்கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் வந்து அவங்க கொடுப்பாங்க. இல்லை மினிஸ்டர் ஏதாவது இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகுது அப்படின்னா இந்த ஹையர் அஃபீஷியல் மூலமாக தான் அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வரும். அதே போல் இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் அண்டர்டேக்கிங்கில் வந்து எந்த விதமான தனியாக இதுக்குன்னு எந்த ஒரு சட்டத்திட்டங்கள்லாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. கவர்மெண்ட் ட்ரெஷரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு துறைக்கும் வந்து இப்போ பட்ஜெட் போடுவாங்க இல்லையா, அந்த பட்ஜெட் போடுற மாதிரி போட்டு ஒவ்வொரு துறைக்கும் இவ்வளோ இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு ஒதுக்கீடு செஞ்சுடுவாங்க. ஸோ அந்த ஃபண்டை தான் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் யூட்டிலைஸ் பண்ணி அதன் மூலியமாக லாபம் கொண்டு வந்து மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, அதே கவர்மெண்ட்டுக்கு தான் அவங்க கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த டிபார்ட்மெண்ட் அண்டர்டேக்கிங்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கு தான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணணும். அந்த ஹையர் அஃபீஷியல்ஸ் எல்லாம் தான் பார்த்திங்கன்னா அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து நிர்வாகம் பண்ணுறவங்கன்னு பார்த்திங்கன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க இல்லையா, சிவில் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ், இவங்கெல்லாம் தான் வந்து அதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுவாங்க, நிர்வாகம் பண்ணுவாங்க. இது ஜஸ்ட் ஒரு ப்ரீஃப் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங். ஸோ டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்னா என்னன்னு தெரியணுன்றதுக்காக தான் இது நான் சொன்னேன். அடுத்தது ஸ்டாச்சுட்டரி கார்ப்பரேஷன். ஸ்டாச்சுட்டரி கார்ப்பரேஷன் அப்படின்னா என்னென்னா கவர்மெண்ட்டினுடைய தலைமையில் வந்து சட்ட ரீதியாக நடக்கக்கூடிய நிறுவனங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா எல்ஐசி, ஆர்பிஐ, அதே போல் வந்து எஸ்பிஐ, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ், இது எல்லாமே ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, இது எல்லாமே வந்து இதுக்குன்னு சில லாஸ் இருக்குது, இதுக்குன்னு சில சட்டத்திட்டங்கள் இருக்குது. அந்த கவர்மெண்ட்டு அந்த இந்த ஸ்டாச்சுட்டரி கார்ப்பரேஷன்ஸ்க்குன்னு சில சட்டத்திட்டங்கள் போட்டிருக்காங்க. அந்த ஆக்ட் படி தான் இந்த ஆர்கனைசேஷன்லாம் வந்து ஃபங்க்ஷன் ஆகணும். ஓகேவா? ஸோ பார்லிமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குன்னு ஒரு சட்டத்திட்டங்கள் வந்து போட்டிருப்பாங்க. ஓகேவா? இந்த ஸ்டாச்சுட்டரி கார்ப்பரேஷனுக்குன்னு வந்து சட்டத்திட்டங்கள், இப்போ எல்ஐசியாக இருக்கலாம், ஆர்பிஐயாக இருக்கலாம், இல்லை எஸ்பிஐஎஃப்சி, இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சில சட்டத்திட்டங்கள் வந்து ஆல்ரெடி கவர்மெண்ட் வந்து போட்டிருப்பாங்க. அந்த ஆக்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்களோ, அதாவது அந்த எல்ஐசியாக இருந்தாலும் ஆர்பிஐ இருந்தாலும் அவங்களுக்கு என்ன பவர்ஸ் இருக்குது, அவங்க என்ன ஃபங்க்ஷன்ஸ் அவங்களுக்கு இருக்குது, என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும், அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸ் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும், அதே போல் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆக்டில் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அதன்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாச்சுட்டரி கார்ப்பரேஷன்ஸ் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இதுவும் வந்து கவர்மெண்ட்டுக்கு கீழே வரக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். அடுத்தது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கம்பெனிஸ்னால் கவர்மெண்ட்டே எடுத்து நடத்தக்கூடிய, நேரடியாக எடுத்து நடக்கக்கூடிய பிஸ்னஸ். அதாவது கோல் இந்தியா, கோல்னா என்னது, நிலக்கரி சுரங்கம் இருக்கு இல்லையா, ஸோ அது கவர்மெண்ட்டே எடுத்து நடத்தும். பாரத் பெட்ரோலியம், அதே போல் பார்த்திங்கன்னா நேஷ்னல் தெர்மல், அதாவது வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் தெர்மல் பவர் கார்ப்பரேஷன், அதாவது பவர் ஜென்ரேட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அந்த கம்பெனியாக இருக்கலாம், இல்லை வந்து கெயில் லிமிடெட் ஃபினான்ஷியல் கம்பெனியாக இருக்கலாம், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கம்பெனிக்கு கீழே தான் இதெல்லாமே வரும். ஸோ இந்தியன் எக்கானமியில் பப்ளிக் செக்டாரில் டிபார்ட்மெண்ட் அண்டர்டேக்கிங்னா என்ன, ஸ்டாச்சுட்டரி கார்ப்பரேஷனா என்ன, கவர்மெண்ட் கம்பெனிஸ்னா என்ன அப்படின்றத ஒரு ப்ரீஃப் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரைவேட் செக்டார் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் சாப்டரில் ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் படித்தோம் இல்லையா, சோல் ப்ராப்ரேட்டர்ஷிப், பார்ட்னர்ஷிப், ஜாயிண்ட் ஹிந்து ஃபேமிலி, கோஆப்ரேட்டிவ்,
கம்பெனியை வந்து ரெண்டு வகையாக இருக்குது. பப்ளிக் கம்பெனி இருக்குது, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி இருக்குது. அதே போல் மல்டிநேஷ்னல் கார்பரேஷன்ஸ் இதெல்லாமே வந்து ப்ரைவேட் செக்டார். இதன் மூலம் இந்த பப்ளிக் செக்டார் அண்ட் ப்ரைவேட் செக்டார் மூலம் வரக்கூடிய வருவாய் வந்து தான் நம்ம இந்தியாவினுடைய பொருளாதாரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? கிளியரா? ஓகே. In the public sector, as it grows, an important question arises in respect of how it is to be organized or what form of organize it should take. இப்போ பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகிட்டு க்ரோ ஆகிட்டே வருது. ஓகேவா? அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ப டெவலப்மெண்ட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போது அந்த ஆர்கனைசேஷன் எல்லாமே வந்து என்ன மாதிரியான ஒரு ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ், ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் வந்து அங்கே கடைபிடிக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய கொஷின் வருது. த கவர்மெண்ட் ஹேஸ் மேஜர் ரோல் டு பிளே இன் த ஃபார்மேஷன் ஆஃப் பப்ளிக் செக்டார். ஸோ கவர்மெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் பெரிய ரோல் பண்ணுது. பப்ளிக் செக்டாரில் வந்து பெரிய ரோல் யாருக்கு அப்படின்னா பெரிய அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்குன்னா கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்குது பப்ளிக் செக்டாரை பொறுத்த வரைக்கும். பட் த கவர்மெண்ட் ஆக்ட்ஸ் த்ரூ இட்ஸ் பீப்புள், இட்ஸ் ஆஃபீஸர்ஸ், எம்ப்ளாயீஸ் அண்ட் த டேக் டிசிஷன் ஆன் பிஹாஃப் ஆஃப் தி கவர்மெண்ட். ஆனால் கவர்மெண்ட் வந்து எப்படி வந்து செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டிபார்ட்மெண்ட் அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்டில் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸை வச்சுருப்போம். ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த எம்ப்ளாயீஸாக இருக்கலாம், இல்லை ஆஃபீஸர்ஸாக இருக்கலாம், அவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க, டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. அந்த துறைக்கான டிசிஷன்ஸை அவங்க தான் எடுப்பாங்க. யாருக்கு பதிலாக? ஆன் பிஹாஃப் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு பதிலாக அதுக்காக பொறுப்பேற்றுக்கிட்ட கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் தான் வந்து டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. For this purpose, public enterprises are formed by the government to participate in the economic activities of the country. ஸோ இந்த காரணத்துக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் என்டர்பிரைசஸ் வந்து உருவாக்கப்பட்டது. எல்லாத்தையுமே கவர்மெண்ட்டே பார்த்துக்கணுன்னா முடியுமான்னா முடியாது. ஸோ அதை வந்து என்ன பண்ணுறாங்க, டிபார்ட்மெண்ட் வைஸ் அதை வந்து பிரிக்கிறாங்க. ஸோ பிரிச்சுட்டு அதை ஒரு டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷனாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ப வந்து அவங்க வந்து செயல்படுறதுக்கு கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுது. தே ஆர் எக்ஸ்பெக்டட் டு கான்ட்ரிபியூட் டு த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி இன் டுடேஸ் லிபரலைஸ்டு காம்படிட்டிவ் வேர்ல்டு. ஸோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு கண்ட்ரியினுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்காக என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி அவங்க உருவாக்குறாங்க. அவங்க இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டு. ஸோ இந்த இப்போ பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய காம்படிஷன்ஸ் இருக்குது இல்லையா? வேர்ல்டு வைடு வந்து நிறைய காம்படிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வராமல் கொஞ்சம் லிபரலைஸ்டாக இருந்துட்டு நிறைய பிஸ்னஸை வந்து ஒரு கண்ட்ரிக்கு கொண்டு வரும்போது அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த கண்ட்ரினுடைய எக்கானமி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். தீஸ் பப்ளிக் என்டர்பிரைசஸ் ஆர் ஓன்டு பை த public and are accountable to the public through the parliament. ஸோ இந்த பப்ளிக் ஆர்கனைசேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யாரால வந்து கொண்டு வரப்படுது, ஓன்டு பை த பப்ளிக், பொதுமக்களுக்காக தான் வந்து பப்ளிக் என்டர்பிரைசஸ். ஸோ அந்த பொதுமக்கள் தான் வந்து அதை கொண்டு வராங்க. அதே போல் அந்தந்த துறையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றத மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதும் கவர்மெண்ட்டினுடைய கடமை. அப்போது அந்த விஷயங்கள்லாம் எப்படி கொண்டு போய் சேர்ப்பாங்க மக்களுக்கு? ஒரு பாராளுமன்றத்தில் அதற்கான மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து எங்கள் துறையில் வந்து நாங்கள் இந்த வருஷம் வந்து இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம், இவ்வளோ வருமானம் நாங்கள் ஈட்டி கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்கும் பொழுது மக்களும் அந்த இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ தே ஆர் கேரக்டரைஸ்டு பை பப்ளிக் ஓனர்ஷிப், public funds being used for its activities and public accountability. ஸோ டோட்டலாக இதில் மொத்தமாக இன்வால்வ் ஆகிருக்கிறது யார்? பொதுமக்கள் மட்டும்தான். அவங்களுடைய ஓனர்ஷிப், அதே போல் அவங்களுடைய ஃபண்ட்ஸ். இப்போ நாம் கட்டுற வரி பணம் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டேக்ஸ் கட்டுறோம் அப்படின்னா கவர்மெண்ட் அந்த டேக்ஸ் வச்சு என்ன பண்ணுவாங்க, மக்களுடைய நலத்திட்டங்களுக்கு தான் அதை பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி ரயில்வே துறைக்கு பட்ஜெட்லாம் போடுறாங்க இல்லையா, அப்போ வந்து அந்த அமௌண்ட்டை வந்து ஒவ்வொரு துறைக்கும் வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ பப்ளிக் தான் எல்லாமே வந்து பப்ளிக் செக்டார்ஸில் இன்வால்வ் ஆகிருக்கு. பப்ளிக்கு ஃபண்டு கொடுக்கறது, பப்ளிக்கினுடைய ஃபண்டு தான் வந்து யூட்டிலைஸ் பண்ணப்படுது. அப்படின்ற பட்சத்தில் அந்த பப்ளிக்கு ஒவ்வொரு துறையிலையும் வந்து கவர்மெண்ட் எடுத்து நடத்தக்கூடிய ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு துறையிலையும் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு பப்ளிக் கொண்டு போய் சேர்க்கறதும் கவர்மெண்ட்டினுடைய ஒரு கடமையாக வந்து இருக்குது. A public enterprise
A public enterprise may take any particular form of organization depending upon the nature of its operations and the relationship with the government. இப்போ ஒரு பப்ளிக் என்டர்பிரைசஸ் வந்து கவர்மெண்ட் எடுத்து நடத்துகிறாங்க அப்படின்ற போது என்ன மாதிரியான ஒரு பிஸ்னஸ் அது? இப்போ வந்து ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே டிபார்ட்மெண்ட், இப்போ ஒரு போஸ்டல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னும் பொழுது அது என்ன மாதிரியான ஒரு நேச்சர், அங்கே என்ன விதமான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நடக்கும், என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் அதோடது இருக்குது அப்படின்றத மைண்டில் வச்சுக்கிட்டு, அதே போல் கவர்மெண்ட்டினுடைய ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்குது, இதை பேஸ் பண்ணி தான் வந்து என்ன ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன், தனித்துவமாக வந்து நடத்துகிறதா, இல்லை வந்து ஒரு ப்ரைவேட் செக்டாரோடு இணைந்து நடத்துகிறதா, கவர்மெண்ட்டும் ப்ரைவேட் செக்டாரும் கம்பைன் பண்ணி அந்த ஆர்கனைசேஷனை நடத்துகிறதா அப்படின்ற, இல்லை வந்து ஒரு இல்லைனா வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி கொண்டு வந்து ஒரு பிஸ்னஸ் நடத்த, இல்லை ஒரு கம்பெனி மாதிரி பப்ளிக் கம்பெனி மாதிரி கொண்டு வந்து நடத்துகிறதா. ஸோ இது எல்லாமே வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் தி நேச்சர் ஆஃப் தி பிஸ்னஸ், நேச்சர் ஆஃப் அதனுடைய ஃபங்க்ஷன், அதே போல் ரிலேஷன்ஷிப் வித் த கவர்மெண்ட். இதை பேஸ் பண்ணி தான் பப்ளிக் என்டர்பிரைசஸ் வந்து என்ன ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷனில் வந்து அந்த ஆர்கனைசேஷனை கொண்டு போகிறாங்க அப்படின்றது இருக்குது. த சூட்டபிலிட்டி ஆஃப் எ பர்டிகுலர் ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் would depend upon its requirements. என்ன அந்த ஆர்கனைசேஷனில் என்ன தேவை இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் வந்து ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனை டிசைட் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம், இன் அக்கார்டன்ஸ் வித் ஜென்ரல் பிரின்சிபல்ஸ், எனி ஆர்கனைசேஷன் இன் த பப்ளிக் செக்டர் ஷுட் என்ஷூர் ஆர்கனைசேஷனல் பர்ஃபார்மன்ஸ், ப்ரொடக்டிவிட்டி அண்ட் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ என்ன வந்து எந்த விதமான பொதுவான கொள்கைகளை வந்து கடைப்பிடிச்சா கூட எந்த பப்ளிக் செக்டார் இல்லை பப்ளிக் ஆர்கனைசேஷன் அப்படின்னும் பொழுது அந்த பப்ளிக் செக்டாரில் நடக்கக்கூடிய செயல்பாடுகள், அந்த பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கணும், பொதுமக்களுக்கு நல்ல ஒரு தரத்தை கொடுக்கக்கூடிய தரமான விஷயங்களை தான் வந்து அந்த பப்ளிக்கு கொண்டு போகிற விஷயமா வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் which a public enterprise may take are as departmental undertaking, statutory corporation, government company. ஸோ அதனால தான் வந்து அப்போ என்ன மாதிரியான ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷனை கொண்டு வர்றது அப்படின்னு பார்க்கும் பொழுது 3 விதமான இது கொண்டு வராங்க ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷனை. அதாவது டிபார்ட்மெண்ட் வைஸு கொண்டு வராங்க, ஸ்டாச்சுரி சட்ட ரீதியாக சில பிஸ்னஸஸ் ஆர்கனைசேஷன் நடத்துகிறாங்க, சிலது கவர்மெண்ட்டுக்கு நேரடியாக கவர்மெண்ட் கம்பெனியாக வந்து நடத்துகிறாங்க. ஸோ ஒரு ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு பப்ளிக் செக்டாரில் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷனில் ஒரு ஃபார்முக்கு கொண்டு வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்து கைட்லைன்ஸ் கொண்டு வந்து எப்படி வந்து ஒரு பிஸ்னஸை வந்து எந்த ஃபார்மில் கொண்டு போகலாம் அப்படின்னும் பட்சத்தில் டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங், ஸ்டாச்சுட்டரி கார்பரேஷன், கவர்மெண்ட் கம்பெனி அப்படின்னு 3 விதமாக பிரித்து பப்ளிக் செக்டர் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷனை உருவாக்குறாங்க. ஓகேவா? இதுதான் வந்து இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஆஃப் பப்ளிக் செக்டர். ஸோ இதில் இருக்கக்கூடிய என்னென்ன ஃபார்மில் டிபார்ட்மெண்ட் வைஸ், ஸ்டாச்சுட்டரி கார்பரேஷன், கவர்மெண்ட் கம்பெனி, இது 3த்தையும் வந்து நமக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் எடுத்ததில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.